எல்லாருக்கும் நமஸ்காரம். இன்னைக்கு மதர்ஸ் டேங்கிறது எல்லாருக்கும் ரொம்ப ஹார்ட் டச்சிங். ஆதிசங்கரர் மாத்ரு பஞ்சகத்தில் சொன்ன முதல் ஸ்லோகத்தை இன்னைக்கு சொல்லலான்னு நினைச்சேன். ஏன்னா அம்மாவுக்கு இது அது மாதிரியான ஒரு ட்ரிபியூட் ஒரு அம்மாவுக்கு யாருமே பண்ணதில்லை. ஆதிசங்கரோட ஸ்லோகம், ஆஸ்தாம் தாவதீயம் பிரசூதி சமயே துர்வார சூலவ்யதா நைருச்சியம் தனுசோஷனம் மலமயி சையாச்ச சாம்பத்சரி ஏகஸ்யாபி ந கர்ப்ப பார பரண கிளேசஸ்ய க்ஷமஹ தாத்தும் நிஷ்கிருதிம் உன்னதோபி தனயா தஸ்யை ஜனன்யை நமஹ. அதாவது கர்ப்பத்தில் குழந்தை இருக்கிறதே அந்த ஒரு 10 மாசம் அந்த அம்மா படுற கஷ்டங்கள், அந்த டெலிவரி சமயத்தில் அவங்க பட்ட கஷ்டங்கள், அதுக்கப்புறம் ஒரு வருஷ காலம் பல வருஷ காலம் அந்த குழந்தைக்கு மல மூத்திரம் எல்லாம் அள்ளி எந்த விதமான ஒரு அருவருப்பும் இல்லாமல் அந்த குழந்தையை அந்த அம்மா பாதுகாத்தது. இத்தனைக்கும் எவ்வளவு பெரியவளா இருந்தாலும் அந்த குழந்தை அவங்க செஞ்ச ஒரு காரியத்துக்கும் அவங்களால திருப்பி செய்யறதுங்கிறது பாசிபிளே இல்லை. அந்த மாதிரியான ஒரு அம்மாவுக்கு தஸ்யை ஜனன்யை நமஹா, அந்த அம்மாவுக்கு நான் நமஸ்காரம் பண்றேன்னு இருந்தார். அம்மாங்கிறவ நமக்கு எல்லா, அதாவது டேக்கன் ஃபார் கிராண்டட்னு ஒரே ஒரு சோல் உலகத்துல அது அம்மா தான். பல விஷயத்துல ஆதிசங்கரர் வேதத்தை சொல்லறதே வேதத்தை அம்மான்னு சொல்லியிருக்கார். சங்கீத சாஸ்திரத்துல ஸ்ருதௌ மாதா லயப் பிதா, ஸ்ருதிய அம்மான்னு சொல்லியிருக்காங்க. ஸ்ருதி இல்லாம பாட முடியுமா? பாட முடியாது. அந்த ஸ்ருதி ஸ்டேஜில் நன்னா சேர்த்துட்டா அந்த கச்சேரிக்கே ஒரு தெம்பு வருது, ஒரு கான்ஃபிடன்ஸ் வருது. அதுதான் அம்மா. என்னோட அம்மாவை இன்னைக்கு நினச்சிக்கிறேன், விஷாலாட்சி அம்மா. நான் காலேஜில் படிக்க போன +1ல் ஆரம்பிச்சு நான் PhD முடிகிற வரையில் கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷ காலம் அவ சமையல் உள்ளியும் இது எங்க வீட்டை விட்டு வெளில போல, எங்கே போனது ஒன்று காஞ்சி மடத்துக்கு. அந்த மாதிரியான ஒரு சாக்ரிஃபைஸ் எல்லாமே காமகோட்டி 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 அப்படியே இருந்தா எங்க அம்மா. அவங்கள இந்த தருணத்தில் நான் நினச்சிக்கிறேன். இங்க அத்தனை தாய்மார்களுக்கும் ரொம்ப ரொம்ப நம்ம கடமைப்பட்டிருக்கணும். எல்லாருக்கும் நம்ம நமஸ்காரம் பண்ணோம். தைத்திரிய உபநிஷத்துல தேவபிதிரு காரியாபியாம்ன பிரமதிதவ்யம், அம்மா இருக்கிற மட்டும் அப்பா இருக்கிற மட்டும் அவளை ஆசிரியக்கணும். சமீபத்துல சிவன் சார்னு பெரியவாளோட பிரதர், எங்கர் பிரதர், அவர் ஏணிப்படிகளில் மாந்தர்கள்னு ஒரு புஸ்தகம் எழுதியிருந்தார். அதுல எழுதியிருக்கார், அப்பா அம்மாவுக்கு அன்னம் போடாதவன் பாபி அப்படின்னு எழுதியிருக்கார். நம்ம அப்பா அம்மாவை ரொம்ப ஆசிரியக்கணும், அவளோட அனுகிரகம் தேவை. அப்பா அம்மா இறந்த பிறகு அவங்க மத ரீதியா என்ன பித்ருக்களுக்கு என்ன காரியம் செய்யணுமோ அதை நம்ம செய்யணும். அமாவாசை தர்ப்பணம் பண்ணணும், சாத்தங்கள் பண்ணணும். இது மாதிரி பித்ருக்களை நம்ம ஆதரிக்கணும். அவங்களோட அனுகிரகம் இங்கேயும் சரி, அவர்கள் இறந்த பிறகு அவங்களோட ஆத்மாவும் சரி, தாய் தந்தையர் மாதிரி கண்கண்ட தெய்வம், நம்மளை காப்பாற்றுறவா யாரும் இல்லை. இன்னைக்கு கலந்துக்கிறதுல ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுறேன். ரொம்ப நன்றி.